வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் உள்ள கர்த்தவ்ய பாதையில் கர்த்தவ்ய பவனை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். பிரதமரின் நவீன, திறமையான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்திற்கான அரசின் உறுதிப்பாட்டில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் உட்பட தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி முகமை இணைந்து வீடுகளில் சூரிய மேற்கூரை சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு சிறப்பு முகாம் இன்று வில்லியனூரில் நடைபெறுகிறது. இத்திட்டம் குறித்து மேலும் விவரம் பெற விரும்புவோர் 9480803073 மற்றும் 9480803074 ஆகிய மொபைல் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 6 நாட்களுக்கு நாட்டில் கிழக்கு, மேற்கு, மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலாப்பட்டு துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்தப் பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுச்சேரி பல்கலைக்கழக ஊழியர்கள் குடியிருப்பு, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சட்டக்கல்லூரி, பிம்ஸ் மருத்துவமனை, பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.